நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னாச்சு ஆச்சாரியாரே, நீங்க ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? ஏன்னா அது கிருஷ்ணா. என்ன மகாராஜா? ஆச்சாரியாரே, நீங்க என்ன கிருஷ்ணான்னு பேரை சொல்லியே அழைக்கலாம். சின்ன வயசுல என்னோட குருவே நீங்க தான். மகாராஜாவுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனோட கடமை. நான் உங்களை மகாராஜான்னே சொல்றேன். மகாராஜா, நான் உங்ககிட்ட ரொம்ப கவலையோட சொல்றேன். உங்களோட இந்த அரசவை அயோக்கியர்களால நிரம்பி இருக்கு. இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான அயோக்கிய இந்த கோத்வால் தான். இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க. என்னாச்சு ஆச்சாரியாரே? கோத்வால் என்ன பண்ணாரு? தன்னோட தர்மத்தை மறந்துட்டாரு. அவரோட கடமையை செய்யவே இல்லை. மகாராஜா, இப்ப அவருக்கு உடனே தூக்கு தண்டனை கொடுங்க. முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுங்க ஆச்சாரியாரே. எதுக்காக இவ்வளவு கோவப்படுறீங்க? எனக்கு பெரும் அநீதி நடந்திருக்கு மகாராஜா. எனக்கு எதிராக சூழ்ச்சி நடந்திருக்கு. ஆனா சூழ்ச்சிக்காரர்களை கண்டுபிடிக்க கோத்வால் தயாராகவே இல்லை. குற்றவாளிகளை தண்டிக்க இவர் கொஞ்சம் கூட விரும்பவே இல்லை. கெட்டவர் கெட்டவர் கெட்டவர். என்ன பார்த்து கெட்டவர்னு சொல்றீங்களா ஆச்சாரியரே? என்ன ஆச்சாரியாரே, எப்படி நீங்க எங்க குருஜியை பார்த்து கெட்டவர்னு சொல்லலாம்? ஆமா, அவருக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கறாங்க. அவரை போய் எப்படி கெட்டவர்னு சொல்றீங்க? நான் உங்களை சொல்லல தத்தாச்சாரியாரே, நான் கோத்வால தான் சொன்னேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க கெட்டவர் இல்ல, ரொம்ப கேடு கெட்டவர். கெடுதல் செய்யறதுல திறமையை வளர்த்துக்கிட்டு இங்க குருன்ற பெயர்ல உட்கார்ந்துருக்கீங்க. உங்களோட பல குணங்களும் எனக்கு தெரியும் தத்தாச்சாரியாரே. வேணும்னா எல்லாரும் முன்னாடி உங்க பெருமைகளை பத்தி பேசவா? அப்புறம் உங்களை விட கேவலமான 2 முட்டாள்களை கூடவே வச்சிருக்கீங்களே, அவங்களை எல்லாம் வாயவே திறக்க விட்டுறாதீங்க. மகாராஜா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கோத்வாலோட சேர்த்து இந்த 3 பேரையுமே தூக்குல போட்டுருங்க. இந்த அரசவைக்கே இவங்க பாரம். மகாராஜா, அமைதி அமைதி குருவே. நீங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன். கோத்வால் கிட்டயே கேளுங்க மகாராஜா. நேத்து அவர் என்ன சந்திச்சாரு. கோத்வால், நேத்து நான் உங்க மாப்பிள்ளைய தானே சந்திச்சேன் ஆச்சாரியாரே. திரும்பவும் மாப்பிள்ளையா? எனக்கு தான் பொண்ணே இல்லையே, அப்புறம் எப்படி மருமகன் வந்தாரு மகாராஜா? ஆனா நேத்து அவரு உங்க கண்ணு முன்னாடி உங்களோட மாப்பிள்ளை தான் சொன்னாரே ஆச்சாரியாரே. மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள, ஐயோ அவன் ஒரு பெரிய திருடன். அவன் என்னோட எல்லா செல்வத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டான் மகாராஜா. ஆச்சாரியாரே, இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? உங்க மாப்பிள்ள ஒரு திருடனா? இவரையும் சேர்த்து தூக்குல போடுங்க மகாராஜா. நான் தான் சொன்னேன்ல, இங்க இருக்கிற எல்லாருமே முட்டாள்கள். ஐயோ, நான் எத்தனை தடவை சொல்றது, எனக்கு மருமகனே இல்ல, எனக்கு மருமகனே கிடையாது. உங்களுக்கு ஏன் புரியல? ஆனா அவரு உங்க முன்னாடி சொல்லும் போது நீங்களும் தானே இருந்தீங்க. திரும்பவும் அவனை என்னோட மாப்பிள்ள மாப்பிள்ள நான் சொல்றீங்க? ஆச்சாரியாரே அமைதியா இருங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. அவரோட கழுத்தை விடுங்க. வேணாம், அவரை விட்டுருங்க. ஆச்சாரியாரே, அவரை விடுங்கன்னு சொல்றேன்ல. நீங்க பொறுமையா இருங்க. ஆச்சாரியாரே, நீங்க எனக்கு என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லுங்க. என்னதான் நடந்துச்சு? நீங்க பார்க்க ஆச்சாரியார் மாதிரி இருக்கீங்க. என்ன மாதிரி இருக்கிறேனா? இங்க பார், நான் உண்மையிலேயே ஆச்சாரியார் தான். மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கு அவரோட சின்ன வயசுலயே குருவா இருந்தவண்ணா. புரியுதா? ஆஹா, அதனாலதான் உங்க முகத்திலேயே ஞானக்கலை தெரியுது. எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும். சொல்லுங்க. நான் இந்த விஜயநகரத்துக்கு புதுசா வந்திருக்கேன். என் செல்வத்தை எல்லாம் நான் செலவழிச்சிட்டேன். ஒரு இரவு மட்டும் தங்குறதுக்கு இடம் வேணும். நான் பொழுது விடிஞ்சதும் என்னோட ஊருக்கு போயிடுவேன். நீங்க எனக்கு உங்க இல்லத்துல தங்கறதுக்கு இடம் கொடுப்பீங்களா? ஆமா. உங்களோட பேர் என்ன? மாப்பிள்ளை. பேரு விசித்திரமா இருக்கு. என்னோட பேரே அதுதான். என்ன வேலை பாக்குறீங்க? நான் கடன் கொடுக்கறவன். அப்புறம் இதுதான் என்னோட குதிரை. இதோட பேரு வசூல். அதனால வசூல்காரன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்ற எல்லாமே விசித்திரமா இருக்கு. சரி, பரவாயில்ல, அதை விடுங்க. அடைக்கலம் தேடி வந்திருக்கீங்க.
அதை மறுக்கிறதுக்கு என் மனசு ஏத்துக்கல. ரொம்ப நன்றி. வாங்க. வணக்கம் ஆச்சாரியாரே. உங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளின்னு நினைக்கிறேன். அன்பா நம்மளை தேடி வரவங்க எல்லாரையும் நம்ம அப்படித்தானே சொல்லுவோம். இவரு மாப்பிள்ளை. கடன் கொடுக்கறது தான் என்னோட வேலை. வசூலோட தான் வந்திருக்கேன். இப்ப இவர் வீட்டுக்கு போறேன். காலையில என் வேலை முடிஞ்சதும் நான் கிளம்பி போயிடுவேன். ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க வந்த வேலை முடிஞ்சதும் எப்படியும் கிளம்பிடுவீங்க. நீங்க அடுத்த முறை வரும்போது இன்னும் நல்லா பேசலாம். சரிங்களா மாப்ள? ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னாச்சு? நடக்க கூடாதது எல்லாமே நடந்துருச்சு. அந்த யாத்ரிகன் என்ன நல்லாவே ஏமாத்திட்டான். காலையில நான் கண் முழிச்சு பார்க்கும்போது அவன் என்னோட வீட்டுல இருந்த எல்லா செல்வத்தையும் எடுத்துட்டு அங்க இருந்து ஓடிட்டான். நான் உடனே கோத்வால் கிட்ட இத பத்தி சொல்லணும்னு அவரை தேடி அங்க போயிருந்தேன். கோத்வால். வாங்க ஆச்சாரியாரே. என்ன திடீர்னு? கோத்வால், எனக்கு உதவி பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. அவன் என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டான். அவன் என்னோட செல்வத்தை திருடிட்டு ஓடி போயிட்டான். ஏமாத்திட்டான்? செல்வத்தோட ஓடிட்டானா? ஆமா, யார சொல்றீங்க? அவன்தான். அவனா யாரு? அதான் நேத்து சாயந்தரம் கூட நீங்க பாத்தீங்களே. நீங்க அவன்கிட்ட கூட பேசுனீங்களே. ஆமா ஆமா, உங்க மாப்பிள அவர்தான். நான் பார்த்தனே. அவனேதான். அவன் தான் திருடிட்டு ஓடி போயிட்டான். திருடு போயிருச்சுன்னு சொல்றேன், நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, இத சொன்னா சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? அவரு உங்களோட மாப்பிள, உங்களுக்கு கடன் கொடுத்திருக்காரு, திரும்ப எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. இதுல என்ன தப்பு இருக்கு ஆச்சாரியாரே? என்ன புது கதை சொல்றீங்க? நான் யார்கிட்டயும் எந்த கடனும் வாங்கல. ஆனா நேத்து அவரு உங்க முன்னாடி தானே சொன்னாரு, கடன் கொடுக்கறதா என்னோட வேலை, வசூல் பண்ண வந்திருக்கிறேன், வேலை முடிஞ்சதும் உடனே கிளம்பிடுவேன் சொன்னாரே. வேலை முடிஞ்சதும் சொல்லாம கிளம்பி இருப்பாரு. நீங்க பாருங்க ஆச்சாரியாரே, நீங்க அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. நான் ஒரு முக்கியமான வேலையா அரசவைக்கு போயாகணும். கோத்வால், நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்களா இல்லையா? அவனை உடனே தண்டிச்சே ஆகணும். என் செல்வம் எனக்கு திரும்ப கிடைச்சாகணும். ஆச்சாரியாரே, நீங்க நேரத்தை வீணாக்குறீங்க. இங்க பாருங்க, கடன் கொடுத்தவங்க திரும்ப கடனை வாங்கினதுக்கு யாரையும் தண்டிக்க முடியாது. வீரர்களே பாத்துக்கங்க, நான் கிளம்புறேன். என்னோட இந்த இத்தனை வருஷ வாழ்க்கையில எனக்கு இப்படி ஒரு சூழ்ச்சி நடந்ததே இல்ல மகாராஜா. எனக்கு இதுவரைக்கும் இப்படி ஒரு அவமானம் வந்ததே இல்ல. ஆனா இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சே மகாராஜா. உங்களுக்கு நடந்தது என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆச்சாரியரே. வாங்க ஆச்சாரியரே, வந்து இங்க உட்காருங்க. வாங்க. மகாராஜா, அவன் பெரிய கேடி. அவன் வேணும்னே அவன் பேரை மாப்பிள்ளன்னு சொல்லியிருக்கிறான். அப்புறம் கடன் கொடுக்கறவன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் ரொம்ப சாமர்த்தியமா அவனுடைய குதிரையோட பேரை வசூல்னு சொல்லியிருக்கான். அதனால அவன் கோத்வால் கிட்ட வசூலுக்காக வந்திருக்கேன்னு சொன்னதுனால ஆச்சாரியார் குதிரையை பத்தி பேசுறதா தான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா அமைச்சர் கோத்வாலோ கடன் வசூலிக்கிறத பத்தின்னு நினைச்சிருக்காரு. இப்படிதான் அவன் ரொம்ப சாமர்த்தியமா எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்கான். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களோட கவிதையில என்ன எழுதிருந்தீங்க? அடுத்தவங்கள முட்டாள் ஆக்குறவன் சீக்கிரமாவே முட்டாள் ஆகிடுவான்னு எழுதிருந்தீங்கல்ல? ஆச்சாரியாரே, நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவனை கண்டிப்பா பிடிச்சிடலாம். நான் நாலாபுறமும் என்னுடைய படைகளை அனுப்புறேன். நான் உறுதியா சொல்றேன். நான் ஒன்னும் ஆறுதல் தேடி உங்ககிட்ட வரவே இல்லை. ஒன்னு அந்த திருடனை என் செல்வத்தோட புடிச்சு என் முன்னாடி நிறுத்துங்க, இல்லைன்னா என்னோட இந்த இழப்பிற்கு தகுந்த இழப்பீடு கொடுங்க. மக்களோட பாதுகாப்பு அரசனோட கடமை. நான் நிச்சயமா அந்த திருடனை கைது செஞ்சு என் கடமையை நிறைவேற்றுவேன். அப்புறம் உங்களுக்கு நேர்ந்த இந்த இழப்புக்கு பதிலா உரிய இழப்பீடையும் வழங்க சொல்றேன். மன்னிக்கணும் மகாராஜா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லுங்க குருவே. மகாராஜா, ஆட்சியில இருக்கிற தவறால ஒரு மக்களுக்கு இழப்பு ஏற்பட்டதுன்னா அதுக்கு மகாராஜா பொறுப்பு. ஆனா அதே இழப்பு மக்களோட முட்டாள்தனத்தினால ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டியது ராஜாவோட கடமை கிடையாது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அங்க நடந்தது என்னோட முட்டாள்தனத்தால தானா? கண்டிப்பாக ஆச்சாரியரே, அதுதான் உண்மை. ஏன்னா அந்த ஆள் குதிரை பேரையும் தன்னுடைய பேரையும் விசித்திரமா சொல்லும் போது அவங்கிட்ட ஏன் கேள்வியை கேட்கல? ஏன் அவனை சந்தேகப்படல? அவனை நீங்க ஏத்துக்கிட்டு உங்களோட வீட்டுக்கும் கூட்டிக்கிட்டு போயிருக்கீங்க. திருடனை வீட்டுக்குள்ள விட்டா திருடத்தானே செய்வான்.
உங்களோட முட்டாள்தனத்தினால ஏற்பட்ட ஒரு திருட்டுக்கு இழப்பீட மகாராஜா எப்படி தர முடியும்? ஆனா குருவே, எனக்கு ஆச்சாரியா சின்ன வயசுல... மகாராஜா, ஆச்சாரியார் உங்களோட சின்ன வயசு குருங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அரச தர்மம் உறவுகளையும் உணர்வுகளையும் பார்க்க கூடாது. இருந்தும் இவருக்கு இழப்பீடு கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க விருப்பம். தாராளமா கொடுங்க. உன்னை மறந்துடாதீங்க மகாராஜா. இனி முட்டாள்தனமா இழந்தவங்க எல்லாரும் அரண்மனையை நோக்கி இழப்பீடு கேட்டு வந்துடக்கூடாது. நான் உண்மையைத்தான் சொல்றேன் மகாராஜா. இன்னைக்கு இவருக்கு நீங்க இழப்பீடு கொடுத்தா நாளைக்கு இன்னொருத்தர் வருவாரு, அப்புறம் இன்னொருத்தர், அப்புறம் இன்னொருத்தர், அப்புறம் இன்னொருத்தர் வந்துகிட்டே இருப்பாங்க. முட்டாள்தனங்களுக்கெல்லாம் இழப்பீடு கொடுத்து கொடுத்து ராஜ்யத்தின் கஜானா காலி ஆயிடும். ஆனா நகரத்துல முட்டாள்கள் பெருகிடுவாங்க. சரி, ஒருவேளை மகாராஜா நீங்க மத்தவங்களுக்கு இழப்பீடு கொடுக்க மறுத்துட்டா மக்கள் உங்களை இனி நீதியற்றவரா பாரபட்சம் மிக்கவரா பாப்பாங்க. அதனால மகாராஜா, நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் யோசிச்சு முடிவெடுங்க. எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சிடுச்சு. ராஜாதி ராஜா, விஜயநகர பேரரசரே, எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சிடுச்சு. நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது. நான் இங்க வந்து உங்களோட நேரத்தை வீணடிச்சதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆச்சாரியாரே, என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. ஒரு உண்மையான தேசபக்தன் என்ன செய்யணுமோ அதைத்தான் நானும் செஞ்சேன். முட்டாள்தனத்துக்கான இழப்பீடு யாருக்குமே கிடைக்கவே கூடாது. நீங்க என்ன பேசுறீங்க குருவே? ஆச்சாரியாருக்கு நடந்தது நடக்க கூடாத ஒண்ணு. அது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம். மகாராஜா அன்பும் திறமையும் மிக்க பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, ஒருவர் மிகவும் முட்டாள்தனமா இருந்தா அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்றாரா? இதை நிரூபிக்க பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன செய்ய போறாரு? மகாராஜா, என்னுடைய கருத்து ஒண்ணுதான். நீங்க சுதாரிப்போட இருந்தா இந்த மாதிரி சம்பவங்கள் நிகழாது. இன்னைக்கு ஆச்சாரியாருக்கு இழப்பீடு கொடுத்தா மக்கள் எல்லோரும் இனிமே அஜாக்கிரதையா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய முட்டாள்தனத்துக்கு கஜானாவில் இருந்து இழப்பீடு கிடைச்சிடுமே. சட்டப்படி நீங்க சொல்றதுல எந்த தப்பும் இல்ல ஆச்சாரியரே. ஆனா ஆச்சாரியர் சக்கரபாணிக்கு நடந்ததை வச்சு பார்த்தா நீங்க பண்ணது தப்பு. இந்த மாதிரி சம்பவம் உங்களுக்கும் நடந்தாதான் நீங்களும் சரியான வழிக்கு வருவீங்க. நான் ரொம்ப சீக்கிரமாவே உங்க வாழ்க்கையிலயும் அப்படி ஒரு சம்பவத்தை நடக்க வைப்பேன் குருவே. சபை இதோட நிறைவடையுது. பண்டிதர் ராமகிருஷ்ணா மகாராஜா, நீங்க என் கூட வாங்க. நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருக்கு. சரி மகாராஜா. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் பிரபு ராமரோட வாழ்க்கையில முக்கியமான சோதனை என்ன? சீதை தாயார லங்கையிலிருந்து மீட்டதா? இல்ல, பிரபு ஸ்ரீ ராமர் எப்போ தன் நாட்டுக்கு ராஜாவானாரோ அப்பதான் பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. அப்ப அவர் ஒரு அரசனா சீதை தாயார வனவாசம் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ கணவர் ராமருக்கும் ராஜா ராமருக்கும் நடுவுல போராட்டமே வந்துச்சு. ஒரு கணவரா தன் மனைவியோட ஒரு அன்பான வாழ்க்கைய அவர் வாழணும்னு நினைச்சாரு. ஆனா ராஜா ராமர் சட்டத்துக்கு உட்பட்டு ஆட்சியை நடத்த வேண்டியதா இருந்தது. பண்டிதர் ராமகிருஷ்ணா மிகப்பெரிய சோதனையே அதுதான். பிரபு ஸ்ரீ ராமர் அவரோட அன்பு மனைவியான சீதை தாயார காட்டுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை. இன்னைக்கு அப்படி ஒரு சூழ்நிலையில தான் இப்ப நானும் இருக்கேன். எனக்கு புரியுது மகாராஜா. நான் முதல்ல ஒரு மனுஷன், அப்புறம் தான் அரசன். நான் ஒரு மாணவனா
என் குருவுக்கு உதவி செய்ய விரும்புற ராமகிருஷ்ணா. ஆனா என்னுடைய அரச தர்மம் என் கைகளை கட்டி போட்டு வச்சிருக்கு. எனக்கு அது புரியுது மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இதுக்கு நீங்களே ஒரு வழி சொல்லுங்க. அந்த திருடனை பிடிச்சே ஆகணும். அப்பதான் ஆச்சாரியார் சக்கரபாணிக்கு நீதி கிடைக்கும். இது என்னுடைய வேண்டுகோள். வேண்டுகோள் எதுக்கு மகாராஜா? கட்டளை இடுங்க. இன்னைக்கு என்ன சூரியன் மேற்குல உதிச்சிருக்கா என்ன? இல்லையே, நான் காலையிலேயே சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டேன். கிழக்குல இருந்து தான் உதிச்சுது. அப்ப நம்ம ஊர்ல நெருப்பு மழை பெய்ய போகுதுன்னு சொல்லுங்க. என்ன விஷயம்? என்ன வழக்கத்துக்கு மாறா பேசுறீங்க? வழக்கத்துக்கு மாறா எல்லாம் நடக்குது. அட, கஞ்சத்தனத்தை விட்டுட்டு நெய் வாங்க வந்திருக்கீங்களே, அப்படி திடீர்னு உங்களுக்கு என்னாச்சுங்க? அட, என்னையா திடீர்னு? எங்க வீட்டுல தினமும் நெய் சாப்பிடுவோம். ஆனா நீங்க தான் நெய்யே வாங்குறது இல்லையே. எங்க அம்மா வீட்லயே நெய் தயார் பண்ணுவாங்க. அதனால வாங்க வேண்டிய தேவை வந்ததில்ல. இன்னைக்கு திடீர்னு நெய் காலி ஆயிடுச்சு. அது என்னன்னா, என்னோட சின்ன வயசு நண்பன். தெரியங்க, உங்க சின்ன வயசு நண்பன் கோபாலகிருஷ்ணன் வரப்போறாரு. அவரை 20 வருஷம் கழிச்சு சந்திக்க போறீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? சரி, நான் நெய் வாங்க தான் வந்திருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? குண்டப்பா வந்திருந்தான், அவன் தான் சொன்னான். உங்க வீட்ல இருந்து வந்து காலையிலேயே நிறைய பொருட்களை வாங்கிட்டு போயிட்டான் அவன். உங்க நண்பரை வரவேற்க உங்க வீட்ல பெரிய விருந்தை ஏற்பாடு பண்றாங்க போல. 20 வருஷம் பழைய நண்பனுக்காக சுவையான உணவை தயார் பண்ணுவாங்க. நானும் நல்ல வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதுதான் சரியான வாய்ப்பு. சாரதாம்மா, நான் வெள்ளத்தை இங்க வச்சுட்டேன். அப்புறம் நெய்ய ராமையா வாங்கிட்டு போயிட்டாரு. உங்களை சந்திக்க யாரோ வந்திருக்காரு, வந்து பாருங்க. நான் கிளம்புறேன். அத்தை, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. நான் தான் ராமாவோட பழைய நண்பனை இவங்கள நம்ப வச்சுட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் சுவையான சாப்பாடை சாப்பிட்டுட்டு நான் ஓடி போயிடுவேன். இந்த கிழவிய பார்த்தாலே பயமா இருக்க. எப்படியாவது இங்கிருந்து ஓடிடணும். அத்தை, இது யாரு? அட, இவர்தான் அவரா? உங்க பேரு கோபாலகிருஷ்ணன் தானே? நீங்க எதுவும் பேச வேண்டிய தேவையே இல்ல. எங்க அத்தையே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க தானே அது காளியாவோட தோட்டத்துல இருந்து மாங்காய் திருடினவன். அப்புறம் சுடுகாட்டுல பேய் மாதிரி ராமவை பயமுறுத்துனீங்கல்ல. அது சரி, இவங்களே கோபாலகிருஷ்ணனை பத்தின எல்லா தகவலையும் உளறிட்டாங்க. நல்லதா போச்சு. பாத்தீங்களா, அத்தை நீங்க எதுவும் சொல்லாம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன் நிக்கிறீங்க? வந்து உட்காருங்க. வாங்க வாங்க. நான் மறந்தே போயிட்டேன். முதல்ல உங்க காலை கழுவி நான் மரியாதை செய்றேன். வா குண்டப்பா, போய் தாம்பலமும் தண்ணி எடுத்துட்டு வரலாம். அத்தை, தாம்பூலமும் தண்ணியும் எடுத்துட்டு வந்துட்டேன். ராமா வந்தா மட்டும் போதும். சாரதா என் காலை கழுவ போறாளா? இது கனவு இல்ல, இது உண்மைதான். சாரதா உண்மையாவே என் காலை கழுவ போறா. ரொம்ப நன்றி தாயே. ராமா இந்நேரம் வந்திருக்கணுமே. ஆனா அவர் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான், உங்களுக்கு தான் தெரியுமே. சோம்பேறி. நல்ல வேலை என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதனால பொழைக்கிறாரு. இல்லன்னு வைங்க, அவ்வளவுதான். என்னத்த ராமா வர வரைக்கும் எவ்வளவு நேரம் காத்திருப்ப? போய் பண்ணு. சரி. என்ன ஒரு ஆனந்த அனுபவம் சாரதா. நீ ஏன் தினமும் இப்படி பண்ண மாட்டேங்கிற? பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. ஏன்? இங்க பாருங்க, இது உங்களுக்கு இல்ல. இது உங்க சின்ன வயசு நண்பன் கோபாலகிருஷ்ணனுக்கு. என்னது, இவன் கோபாலகிருஷ்ணனா? நீங்க வாங்க, வந்து நில்லுங்க. என்ன? ஏன் நண்பனுக்கா? என் நண்பன் எப்போ அவன் கால அவன் தானே கழுவான்.
இவனை இதுவரை எங்கேயும் பார்த்த மாதிரியே இல்லையே. ராமா, என்ன தெரியுதா? நான் தான் அவன். அவனா? அவனா யாரு? என் நண்பனோட பேரு கோபாலகிருஷ்ண. நீங்க யாரு? ஐயோ லாமா, அவளேதான் உன் கூட கில்லி விளையாடுற ஆளு. அப்படி இவர் சொன்னாரா? இல்ல, அத்தை சொன்னாங்க. நீங்க என் கூட கில்லி விளையாடுனீங்களா? என்ன உன் கூட காளிய தோட்டத்துல இருந்து மாங்காய் திருடினாலு. இதையும் இவர் சொன்னாரா? என்ன பாட்டி தான் சொன்னாங்க. அப்புறம் அத்தை இன்னொன்னு சொன்னாங்க. இவர் உங்களை சுடுகாட்டுல வச்சு பேய் மாதிரி பயமுத்துனாராமே. சரி, எல்லாத்தையும் அம்மா சொன்னாங்க. இவர் என்ன சொன்னாரு? எதுவும் சொல்லல. ஆனா அத்தை அதுக்குள்ள அவர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படியா? அம்மா எப்படி கண்டுபிடிச்சாங்க? இதுல கண்டுபிடிக்க என்ன இருக்கு? இவரு அத்தைய பார்த்ததுமே ரொம்ப பயந்து போயிட்டாரு. உடனே அத்தை இவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. சின்ன வயசுல இவர் அத்தைய எப்ப பார்த்தாலும் பயந்து போயிடுவாராம். பேய்னு சொல்லி பயந்து போயிடுவாராம். உனக்கு நம்பிக்கை இல்லனா நீ அவங்கிட்ட கேட்டு பாரு. பேய்னு சொல்லிட்டு ஓடிடுவல்ல. பாத்தீங்களா, அத்தையோட ஞாபக சக்தி அபாரமா இருக்குல்ல. சரி சரி. ஆனா அம்மா, என்னோட நண்பன் குண்டப்பாவோட அளவு தானே. ஆனா இவரு உயரமா இருக்காரே. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி சின்ன பையனா இருந்தேன். இப்ப வளர்ந்துட்டேன். என்ன 20 வருஷத்துல நான் வளரவே மாட்டேனா நண்பா? கண்டிப்பா வளர முடியும். சரி இருக்கட்டும். உயரம் வேணா வளர்ந்திருக்கலாம். ஆனா நேரம் என் நண்பன் தங்கம். ஆனா கோபாலகிருஷ்ணனோட நேரம் எப்படிமா மாறிச்சு சொல்லுங்க? புவியியல் புவியியல் மாற்றத்தால. நான் இமயமலையில முனிவர்களோட இருந்தேன். அங்க இருந்த சாம்பல் எடுத்து உடம்பெல்லாம் பூசிப்பேன். நான் கழுத பால்ல தான் குளிப்பேன். ஒரு நாள் முழுக்க யாக குண்டத்திலே நான் உட்கார்ந்துகிட்டு இருப்பேன். அதனால தான் என் நேரமே இப்படி மாறிடுச்சு. இப்படி நடக்கலாமேப்பா. இல்ல இல்ல, இவன் கோபாலகிருஷ்ணனே கிடையாது. ஆனா இவங்க ஏன் இத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? இவங்களுக்கு புரிய வைக்கணும்னா இவன் யாருங்கிற உண்மையை இவங்களுக்கு வெளிப்படுத்தணும் ராமா. அட, என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா உங்க சின்ன வயசு நண்பன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. நீங்க அவர் கூட பேசிட்டு இருங்க. நாங்க சமையல் வேலையை கவனிக்கிறோம். இங்க பாருங்க, லட்டு நீங்களே சாப்பிடுங்க. இவருக்கு கொடுத்துறாதீங்க. வாங்க அத்தை, வா குண்டுப்பா. கண்டிப்பா என்னமோ பிரச்சனை இருக்கு. இப்ப நீயே என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டல? ஆமா ஆமா, சீக்கிரமாவே உன்னை நான் முழுசா கண்டுபிடிச்சிருவேன். சாப்பிடு சாப்பிடு, லட்டு சாப்பிடு. அட சாப்பிடு, நல்லா சாப்பிடு. எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு. நல்லா முழுங்கு முழுங்கு. அப்படிதான். அச்சோ சாரதா, என்ன பண்ற? கோபாலகிருஷ்ணனுக்கு நெய் சுத்தமா பிடிக்காது. இவன் கடுகு எண்ணெய் ஊத்தி தான் சாப்பிடுவான். நெய்க்கு பதிலா கடுகு எண்ணெயா? அவங்க விருப்பமா, நாம என்ன பண்ண முடியும்? என்ன சரிதானே நண்பா? அது இவ்வளவு பிரமாதமான சாப்பாட்டுக்கு கடுகு எண்ணெயா? சரி பரவாயில்ல. ஊத்து ஊத்து, கடுகு எண்ணெயை ஊத்துன. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீ திரும்பவும் ஒரு விஷயத்த மறந்துட்ட. அதான் மிளகாய் இல்லாம நீதான் சாப்பிடவே மாட்டியே. அடே நண்பா, கூச்சப்படாம உனக்கு என்ன வேணுமோ தைரியமா கேளு. தயவு செஞ்சு கூச்சப்படாத. சாரதா, போய் மிளகாவை எடுத்துட்டு வா. உனக்கு பிடிச்ச மிளகா வருது. குடு, நான் என் கையாலேயே மிளகாய் பொடியை தூவுறேன்.
இவ்ளோ மிளகாத்தூளா? இதெல்லாம் பத்தாது சரதா, என் நண்பன் கோபாலகிருஷ்ணன் இதை விட 2 மடங்கு சாப்பிடுவான். ஆனா இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா சரதா, குருகுலத்துக்கு போகும்போது இவன் மிளகாய் தோட்டத்துக்குள்ள குதிச்சு அங்க பச்சை மிளகாய அப்படியே சாப்பிடுவான். எல்லாரும் இனிப்பு சாப்பிடுற மாதிரியே இவன் பச்சை மிளகாவை முழுங்குவான். இவ்வளவு காரத்தை யாரால சாப்பிட முடியும்? கோபாலகிருஷ்ணன் மனுஷனா இல்ல ராட்சசனா? இப்படி வந்து மாட்டிக்கிட்டே. சாப்பிடு நண்பா, சாப்பிடு சாப்பிடு, உனக்கு பிடிச்ச மிளகா. அட எப்படி சாப்பிடுவான்? இன்னொன்னு மறந்துட்டேனே. இப்ப என்னங்க மறந்தீங்க? அதுவா, நான் என் நண்பன் கோபாலகிருஷ்ணனுக்கு என்னோட கையால தான் ஊட்டி விடுவேன். இன்னைக்கும் நான் தான் ஊட்டி விடுவேன். குடி குடி. காரம் பத்தலல்ல? எனக்கு தெரியும், காரம் பத்தலனா நீ சாப்பிடவே மாட்ட. இன்னைக்கு இதை எனக்காக சாப்பிடு, சரியா? இந்த குடி. குடி குடி குடி. நான் உன் நண்பன் இல்ல, நான் உன் நண்பனே இல்ல. இவ்வளவு காரத்தை சாப்பிட்டா நான் செத்தே போயிடுவேன். தண்ணி குடுங்க, இல்ல நான் செத்து போயிடுவேன். தண்ணி தண்ணி தண்ணி. நான் உங்க நண்பன் இல்ல, நான் உங்க நண்பனே இல்ல. நான் இங்க சாப்பிடுறதுக்காக தான் வந்தேன். இப்போ ஒழுங்கா சொல்லு, யார் நீ? முதல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க யாருங்க? உனக்கு என்ன தெரியாதா? தெரியாது. இவரு விஜயநகரத்து பேரரசர் கிருஷ்ணதேவராயரோட சிறப்பு ஆலோசகர் பண்டிதர் ராமகிருஷ்ணர். என்னது, சிறப்பு ஆலோசகரா? ராமகிருஷ்ணரா? என்ன மன்னிச்சிருக்க ராமகிருஷ்ணரையா, இது உங்க வீடுன்னு எனக்கு தெரியாது. உங்க வீட்டுல இன்னைக்கு விருந்தாளிகளுக்கு விருந்தளிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் நல்ல சாப்பாடு சாப்பிடலான்னு உங்க நண்பன் மாதிரி இங்க வந்துட்டேன். தெரியும், இங்க வரதுக்கு முன்னாடியே நீ யாருன்னு கண்டுபிடிச்சிட்ட. ஆச்சாரியார் சக்கரபாணிய ஏமாத்தின அந்த திருடனை எங்க போய் கண்டுபிடிக்கிறது? எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சாகணுமே. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அப்புறம் பேசலாமே. ஐயா, அப்ப நீ தப்பிச்சிட்ட. அப்புறம் உன்னை நான் நெய் கடைக்கு வெளியில பார்த்தேன். அப்ப நீ ஒரு பையனை பின்தொடர்ந்து போயிட்டே இருந்த. இந்தாங்க உங்க நெய். நன்றிங்க. அப்பவே நீ அடுத்ததா எங்களை ஏமாத்த எங்க வீட்டுக்கு தான் வரப்போறேன்னு தெரிஞ்சுக்கிட்ட. அப்படியே நீயும் வந்துட்ட. இப்ப நான் வீரர்களை வர வச்சு உன்னை கைது பண்ண போறேன். ஆச்சாரியார் சக்கரபாணியை ஏமாத்தினதும் இவனாதான் இருக்கணும். ஆனா அந்த விஷயத்த இவன் வாயாலேயே சொல்ல வைக்கணும். இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு. அதனால நான் இங்க சாப்பிடறதுக்காக மட்டும் தான் வந்தேன். நீ ஒரு சில்லறை திருட, உனக்கு சாமர்த்தியமே கிடையாது. அதான் மாட்டிக்கிட்ட. கண்ணு தெரியாத பிச்சைக்காரனை ஏமாத்தி நாணயத்தை திருடுற. இப்படி சாப்பிடறதுக்காக யாரோ ஒருத்தனோட நண்பனா நடிச்சு இப்படி வீட்டுக்கு வர. ச்சே, உன்னை வச்செல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இவர் என்ன சொல்றாரு? என்ன வச்சு எதுவும் பண்ண முடியாதா? ஒரு திருடன் இருக்கான். அவன் ஆச்சாரியார் சக்கரபாணிய மாப்பிள்ளன்னு சொல்லி ஏமாத்தி இருக்கான். எவ்வளவு திறமையா ஏமாத்தலாம் தெரியுமா? இது வரைக்கும் அவன் மாட்டிக்கவே இல்ல. அவன் பேரை மாப்பிள்ளன்னு சொன்னா, கடன் கொடுக்கறவன்னு சொன்னா, குதிரையோட பேரை வசூல்னு சொன்னா. ஆச்சாரியாரோட எல்லா செல்வத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். ஊர் மக்கள் எல்லாருமே ஆச்சாரியார் கடன் கொடுக்கற மாப்பிள்ள கிட்ட இருந்து கடன் வாங்கி இருக்கிறதுனால வசூல் பண்ண வந்ததா நினைச்சாங்க. அப்படி சுலபமா ஆச்சாரியாரை ஏமாத்தி மொத்த செல்வத்தை எடுத்துக்கிட்டு
பறந்து போயிட்டான். அப்படிப்பட்டவனை தான் திறமையான அறிவுள்ள திருடன்னு சொல்லுவாங்க. அவனும் திருடன் தான். அட நீயும் திருடன் தான். அந்த திருடன் மட்டும் என்கிட்ட சிக்கிறானா அவனை நான் என் நண்பனா மாத்திப்பேன். ஒரு திருடனை போய் நண்பனாவா? ஆமா, நண்பன் தான். அவன் திருடனோ கொள்ளக்காரனோ, ஆனா அவன் அறிவாளியாச்சே. நான் ஒரு அறிவாளிங்கிறதுனால எல்லா அறிவாளிகளையும் நான் மதிப்பேன். அவன் மட்டும் எனக்கு கிடைச்சானா நான் இந்த நாட்டுல இருக்கிற பெரிய செல்வந்தர்களா பார்த்து, அதாவது ராஜா மாதிரி நிறைய சொத்து இருக்கிற செல்வந்தரா பார்த்து அவர் எப்படியாவது திட்டம் போட்டு ஏமாத்தி நிறைய செல்வத்தை சம்பாதிப்பேன். ஆனா நீ என்கிட்ட வந்து சிக்கி இருக்கிற புத்தி கிட்ட திருட, இப்படி சுலபமா மாட்டிக்கிட்டியே. இல்ல இல்ல, கண்டிப்பா உன்னை சிறைக்கு அனுப்பியே ஆகணும். சரியான நேரம் வந்துருச்சு. இப்ப நான் யாருங்கிற உண்மையை இவர்கிட்ட சொல்லி ஆகணும். இல்ல இல்ல, நான் எப்பவுமே உங்க கூடவே இருக்க வேண்டிய ஆள் தான். ஏன்னா ஆச்சாரியர் சக்கரபாணிய மாப்பிள்ளன்னு சொல்லி ஏமாத்தின அந்த திருடனே நான் தான். பொய் சொல்லாத. நீதான் அந்த மாபெரும் திருடனா? நீ சாப்பிடறதுக்காக எல்லாரையும் ஏமாத்துறவன். இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்காக தான் இங்க வந்தேன். இல்ல, இன்னைக்கு நான் சந்தைக்கு போனப்ப எதர்ச்சியா உங்களோட வீட்டுல விருந்தளிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டதும் இங்க வந்துட்டேன். ஆனா உண்மையிலேயே ஆச்சாரியர் சக்கரபாணியை ஏமாத்தின அந்த மாப்பிள்ளை திருடனே நான் தான். என் திருட்டு மேல சத்தியம். இங்க பாருங்க, நான் ஒரு திருடனா என் தொழில் மேலேயே நான் சத்தியம் பண்றேன். நான் போய் சத்தியம் பண்ண மாட்டேன். இத நான் எப்படி நம்புறது? அந்த திருடன் ஆச்சாரியார் சக்கரபாணி அவங்க வீட்டுல இருந்து எல்லா செல்வத்தையும் அவன் திருடிட்டானமே. ஆனா நீ பார்த்தா நொந்து போன மாதிரி இருக்கிறியே. ஐயோ, நான் ஒண்ணும் அப்படிப்பட்டவன் கிடையாதுங்க. ஒரு திருடின செல்வத்தை எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டேவா தெரியவான். நான் எல்லாத்தையும் ஒரு காட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன். நான் எத்தனையோ பேரை ஏமாத்திருக்கேன். எல்லா செல்வமும் அங்கதான் இருக்கு. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க நேராவே வந்து பாருங்க. நீங்க அந்த செல்வந்தனை ஏமாத்துறதுக்கான திட்டத்தை சொன்னீங்கல்ல, அந்த திட்டத்தை பத்தி சொல்லுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட செல்வந்தரோட வீட்டுல நம்ம திருடினா அது இத்தனை நாள் திருடினதை விட ரொம்ப அதிகமா இருக்கும்ல. அது மட்டும் நடக்கவே நடக்காது. நான் ஏற்கனவே உன்னை சந்தேகப்பட்டேன்டா. ஏன்னா கண்ணு தெரியாத ஒருத்தனை ஏமாத்துறவன் வயசானவரையும் ஏமாத்தி இருப்பான். ஆனா நான் இது எல்லாத்தையும் உன் வாயால கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப நீயாவே காட்டுல மறைச்சு வச்சிருக்கிற எல்லா செல்வத்தையும் நீ வீரர்கள் கிட்ட காட்டுற. அப்படின்னா நான் என்னோட வாயாலேயே எல்லாத்தையும் ஒத்துக்கணும்னு என்கிட்ட போய் சொன்னீங்களா? அத்தை சொல்றாங்க நல்லது ராமா, நீ இவனை சரியா கண்டுபிடிச்சிட்ட. அம்மா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க திருடனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தவங்க. இவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்களாவே சொல்லிட்டீங்க. டேய் திருடா, நீ செஞ்ச தப்புக்கான தண்டனையை இனி மகாராஜா கொடுப்பாரு. குண்டப்பா, போய் வீரர்களை கூட்டிட்டு வா. அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க, என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு? நீ இன்னும் நிறைய பேரை ஏமாத்தவா? அந்த வயசான ஆச்சாரியார் சக்கரபாணியை கூட நீ விட்டு வைக்கல. இல்ல உன்னை கண்டிப்பா தண்டிச்சே ஆகணும். வேண்டாம், நான் நிறைய பேரை ஏமாத்திருக்கிறது உண்மைதான். ஆனா மக்கள் தான் தன்னை ஏமாத்த அவங்க வாய்ப்புகளை கொடுத்தாங்க. எல்லாரும் எச்சரிக்கையா இருந்திருந்தா அவங்க முட்டாளா இல்லனா நான் யாரையும் ஏமாத்திருக்க மாட்டேன். இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? ஏற்கனவே காரத்தால கஷ்டப்படுறேன். இப்ப நான் தப்பைய ஒத்துக்கிட்டேன்ல, இப்ப எதுக்காக அடிக்கிறீங்க? உனக்கு அடிப்படுறதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? நான் சும்மா கம்பதான வீசுறேன். ஐயோ, நான் புரிஞ்சுக்கிட்டேன். தப்பெல்லாம் என்னோட தான். நான் சத்தியமா சொல்றேன், ஆச்சாரியர் சக்கரபாணி அப்புறம் நான் யாரெல்லாம் ஏமாத்துறனோ அவங்க எல்லார் செல்வத்தையும் திருப்பி கொடுத்துடுறேன். மக்களை எல்லாம் ஏமாத்துறதுக்கு முன்னாடி யார் எல்லாரையும் முட்டாளாக்குறாங்களோ அவங்க கடைசியில முட்டாளாவாங்கிறத புரிஞ்சுக்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? இனி சிறைக்கு போய் தண்டனைய அனுபவி. சரி, இப்ப உன்னை நான் கைது பண்ணிட்டேன். ஆனா இன்னொருத்தரோட கண்ணை திறக்க வேண்டியிருக்கே.
என் வயித்தை பார்த்தும் பார்க்காம போறீங்களே. இவனோட வயத்தை நான் எதுக்கு பார்க்கணும்? ம்? சொல்லுங்க, உங்க வயிறை நான் ஏன் பார்க்கணும்? ஐயோ, என் வயிறு பெருசுங்க. என்னை விட என் வயிறு தான் நல்லா தெரியும். என் வயிறை வச்சுக்கிட்டு ஐயோ, நீங்க காளிப்புற ஊரை சேர்ந்தவங்க தானே? ஆச்சாரியார் தத்தாச்சாரியார். நம்ம ஊருக்காரன் தான். வாயை கொடுத்து ஏதோ வம்பிழுக்க பார்க்கறான். எந்த ஊரா இருந்தா என்ன? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ, என்ன தெரியலையா? உங்க வீட்டு முன்னாடி ஒரு அரச மரம் இருக்கு இல்லையா? அந்த அரச மரத்துக்கு முன்னாடி ஒரு வழி போகுது இல்லையா? அதான் தெற்கு பக்கமா போகுமே. அந்த தெருக்குள்ள போனா ஒரு சின்ன தெரு வருமே. அந்த தெருக்குள்ளதான் என் வீடு இருக்கு. நான் தான் பூர்ணையா. இப்பவாது ஞாபகம் வந்துச்சா? இல்ல. ஐயோ, அப்ப நான் பண்டிதர் ராமகிருஷ்ணர் வீட்டுக்கே போறேன். அது என்னன்னா, நான் கங்கையில புனித நீராட போறேன். அது வந்து என்கிட்ட 10,000 தங்க நாணயங்கள் இருக்கு. ஐயோ, எத்தனை ஆயிரம் நாணயங்கள்? 10,000 தங்க நாணயங்கள். இவ்வளவு தங்க நாணயங்களை தூக்கிக்கிட்டு இவ்வளவு நீண்ட தூரம் பயணம் பண்ண முடியாது இல்லையா? அதனால நான் இத பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட கொடுத்துட்டு போறேன். இத அவரு பார்த்து பாரு. கங்கைக்கு புனித நீராட போறவங்கள பாதி பேர் திரும்ப வரவே மாட்டாங்க. இவனும் திரும்ப வராம போயிட்டான்னா அத்தனை தங்கமும் ராமனுக்கு சொந்தமாயிடும். இல்ல, அவன் கைக்கு போக கூடாது. தாங்க அவன் கை போகாம தடுக்கணும். அட நில்லுங்க. ஐயோ, நான் நடக்க ஆரம்பிச்சேன்னா நிக்க மாட்டாங்க. ஏன்னா வயிறு நிக்காது. இருங்க. நில்லுங்க. இப்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சுங்க. அது என்னன்னா, எங்க குருஜிக்கு யாராலையும் பிரயோஜனம் இல்லைன்னா அடையாளமே தெரியாது. உண்மைதான். அது ஒண்ணு இல்ல, ஞாபகம் வரத்துக்கு கொஞ்ச நேரம், அவ்வளவுதான். நீங்க அனுமந்த் ஐயாவோட மாமாவோட பையனோட மச்சானோட சித்தப்பாவோட மாமாவோட தூரத்து சொந்தம் தானே பூர்ணையா? பச்சோந்தி நிறமாற ஆரம்பிச்சிடுச்சு. ஆமா, உண்மைதான். இங்க பாருங்க பூர்ணையா, உங்க சொந்தக்காரனை என்ன விட்டுட்டு அந்த ராமன் கிட்ட ஏன் போறீங்க? என் வயிறு சத்தியமா உங்களை ஞாபகம் வரலங்க. அட பூர்ணையா, நான் தான் தாத்தா டூட்டு. டாடா டோட்டுவா? அட உங்க ஊரு தாத்தா டூட்டு. அட சில கிறுக்கங்க என்ன தாத்தா டூட்டுன்னு கூப்பிடுவாங்களே. டாடா டோட்டுவா? இங்க வா. இந்த பெரிய செல்வங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சொந்தக்காரங்க கிட்ட மட்டும்தான் கொடுத்து வைக்கணும். வெளியாளுங்க கிட்ட எல்லாம் கொடுக்க கூடாது. ராமன் கிட்ட நீ ஏன் கொடுத்து வைக்கணும்? இன்னுமா உனக்கு என்ன தெரியல? அதான் என்ன அடையாளம் தெரியலன்னு சொல்லிட்டீங்களே, என் வயிறு கூட கண்டுக்கலையே. அட உங்களுக்கு தெரியாதா? உங்க வயிறே சொல்லுதே. இப்ப எனக்கும் உங்களை நல்லா தெரிஞ்சு போச்சுங்க. சரி, இனி இந்த தங்க நாணயங்களை நான் உங்ககிட்ட தான் கொடுக்க போறேன். அப்புறமா இனி என் வயிறை தூக்கிக்கிட்டு சந்தோஷமா கங்கைக்கு புனித நீராட போயிடுவேன். ஆஹா, என் வலையில இவன் சிக்கிட்டான். சரி வாங்க வீட்டுக்கு போலாம். ஐயோ வேண்டாம். ஏன், என்னாச்சு? முதல் தடவையா விஜயநகரத்துக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்ப வெறும் கையோட வரலாமா? அப்ப என் வயிற்றுக்கு என்ன மரியாதை? ஏம்பா தம்பி, ஏம்பா தம்பி, இந்த வாழைப்பழத்தை கொடு. சரிங்க ஐயா. எல்லா வாழைப்பழத்தையும் கொடுங்க, என் வயிற்றுக்கு பத்தாது. இந்தாங்க. தங்க நாணயமா? ஐயா, இந்த வாழைப்பழத்துக்கு இப்ப நீங்க எனக்கு 5 நாணயங்கள் கொடுத்தா மட்டும் போதும். மிச்ச நாணயங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் எங்க ஐயா போறது? ஐயோ, எனக்கு என்னங்க தெரியும்? என்கிட்ட வெறும் தங்க நாணயங்கள் தான் இருக்கு. அதுவும் 10,000 தங்க நாணயங்கள். அத நான் என்னோட பெரிய அண்ணன் தத்தாச்சாரியார்கிட்ட கொடுத்துட்டு கங்கைக்கு புனித நீராட போக போறேன். ஆச்சரியமா இருக்கே, நீங்க இவ்வளவு செல்வங்களை கொடுத்துட்டு போக போறீங்களா? ஐயோ, இதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஏங்க சொல்லுங்க, இதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? சொல்லுங்க. நீங்களாம் அறிவுரை சொல்றீங்களா? இப்ப நான் உங்க கண்ணு முன்னாடி எங்க அண்ணன் கிட்ட இந்த 10,000 தங்க நாணயங்களையும் கொடுத்துட்டு நான் கிளம்பி போறேன். இதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? தம்பி பூர்ணையா, வாங்க இவனை மன்னிச்சிருங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். ஐயோ கூடாது அண்ணன். டாடா டோட்டு, இந்த ஆளு உங்களையே சந்தேகப்பட்டுட்டாரு. பெரிய தப்பு. நீங்க என்ன அப்படிப்பட்ட கேடியானே? ஐயோ ஐயா, நீங்க எதுக்காக இப்படி பேச்ச மாத்துறீங்க? நான் யாரையும் சந்தேகப்படல. ஏதோ ஒரு ஆர்வத்துல நான் பாட்டுக்கு கேட்டுட்டேன். ஏன்னா இது மிகப்பெரிய செல்வமாச்சே. ஏங்க, செல்வம் பெருசா இருந்தா சின்னதா இருந்தா என்ன? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? வாழைப்பழத்தை வித்தமா போனமானு இருங்க. இங்க பாருங்கய்யா,
நீங்க இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. அளவா பேசுங்க. பேசலாம். என்னையா பண்ணுவ சொல்லு, என்ன பண்ணுவேன்னு சொல்லு. அட என்னாச்சுங்க, ஏன் இங்க சண்டை போடுறீங்க? ஐயோ இங்க பாருயா, இந்த ஆளு நான் சண்டை போடுறேன்னு சொல்றாரு. ஏங்க இங்க பாருங்க, நான் என் செல்வத்தை எங்க அண்ணன் கிட்ட குடுத்துட்டு போறேன். இதுல என்ன பிரச்சனை சொல்லுங்க? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆனா இவருக்கு பெரிய பிரச்சனையா? இவரு என்கிட்ட இவ்வளவு பெரிய செல்வத்தை இவர்கிட்ட கொடுத்துட்டு ஏன் போறேன்னு கேக்குறாரு. ஏன் இவர் எங்க அண்ணன் தாத்தா தோட்டுவ கேவலமானவன்னு நினைக்கிறாரா? இல்ல இவரை திருடன்னு நினைக்கிறாரா? அட சொல்லுப்பா சொல்லு. இங்க பாருங்க ஐயா, நான் எதுக்கு இன்னொருத்தர திருடன்னு நினைக்க போறேன்? நான் எதுக்கு அவரை பத்தி தப்பா பேச போறேன்? இது உங்க செல்வம். இது நீங்க யாருக்கிட்ட கொடுக்கணுமோ நீங்க அவர்கிட்டயே கொடுத்துட்டு போங்க. என்ன பிரச்சனை? தேவையில்லாம ஏன் கடை முன்னாடி சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கிளம்புங்க. அது சரி, நான் சண்டை போடுவேங்க. கேளுங்க. நான் பூர்ணையா, என்னோட 10,000 தங்க நாணயங்களை உங்க எல்லாரு கண்ணு முன்னாடியும் என்னுடைய அண்ணன் ஆச்சாரியா தத்தாச்சாரியார் கிட்ட பொறுப்பா ஒப்படைச்சிட்டு போறேங்க. நான் இத கங்கைக்கு போய் புனித நீராடிட்டு திரும்ப வந்து வாங்கிப்பேன். சரி சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்க. போதும் பூர்ணையா, வாங்க போலாம். வாங்க வீட்டுக்கு போலாம். உங்க வயிறு பத்திரம். இல்ல அப்படிலாம் வர முடியாது. அப்படின்னா இந்த செல்வத்தை என் வீட்டுல வைக்க போறது இல்லையா? இல்ல கண்டிப்பா வைக்கணும் டாட்டா டூட்டானே. ஆனா இப்ப நீங்க என் செல்வத்தை எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு போங்க. நான் கங்கைக்கு போய் புனித நீராடிட்டு வந்துட்டு அப்புறமா செல்வத்தை வாங்கிக்கிறேன். சரி, அப்புறம் வரனா என்ன பண்ண முடியும்? நான் உங்களை கண்டிப்பா வீட்டுக்கு வரணும்னு சொல்ல மாட்டேன். உங்களை கட்டாயப்படுத்தினா உங்களோட பயணத்துக்கு நேரம் ஆயிடும். அப்படிதானே? ஆமா, அதனால கட்டாயப்படுத்த மாட்டேன். நீங்க போயிட்டு வாங்க. உங்களோட பயணம் நல்லபடியா அமையட்டும். ரொம்ப நன்றி. இனி நீங்க தான் அல்லோலப்பட போறீங்க குருவே. இதத்தான் சொல்லுவாங்க, லக்ஷ்மி தேவி தானா வீடு வரும். ஆனா குருஜி, அடுத்தவங்களோட செல்வத்தை நம்ம செல்வமா நினைக்கிறது ரொம்ப தப்பு குருஜி. தப்பு மட்டும் இல்ல குருஜி, மகா பாவமும் கூட. ஏய் முட்டாளுங்களே, நான் தத்தாச்சாரியார். எதை நான் சொல்றேனோ அது பாவம், எதை நான் சொல்றேனோ அதுதான் புண்ணியம். அட விட்டு தள்ளுங்க, இதெல்லாம் உங்க சின்ன புத்திக்கு புரியாது. எங்களுக்கு ஒண்ணுதான் புரியுது குருஜி. நீங்க செல்வத்தை பார்த்தோன்னா வாயடைச்சு போயிட்டீங்க. ஏய் வாயை மூடுங்க முட்டாளுங்க. குருஜி, நாங்க உங்க அன்பான சிஷ்யர்கள். நீங்க எங்க வாய வேணா மூடலாம். ஆனா இதுக்கு உரிமையாளர் வந்து அவரோட செல்வங்கள் எங்கன்னு கேட்டா அப்ப என்ன சொல்லுவீங்க குருஜி? சொல்லுங்க. சரி, ஒண்ணு பண்ணுங்க. நீங்க 2 பேரும் வெளியே போங்க. நான் கூப்பிடும் போது 2 பேரும் ஓடி வாங்க. போயிட்டு வாங்க. சரி குருஜி, போலாம். உள்ள வாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.